ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் தாங்க. கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு தான். ஒரு வானிலையில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் மூணையும் ஆட் பண்ணி பொரிஞ்ச உடனே நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு வெங்காயம், தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் காரத்துக்கு போட்டுட்டு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பருப்பு, அரிசி இதையும் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 5-6 விசிலாவது விடணும். ஏன்னா இந்த அரிசி நல்லா குழையணும். அப்போ தான் சாம்பார் சாதம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சுட்டோம். நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. இதுக்கு சைடிஸ் ஊறுகாய், மிக்சர், அப்பளம் எது வேணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.